வணக்கம், நான் மயூரன். செயற்கை நுண்ணறிவு அதாவது AI மூலம் இசையமைக்கப்பட்ட மட்டக்களப்பு நாடு பற்றிய பாடலொன்றினை கேட்போம், வாருங்கள். மட்டக்களப்பில் அமைந்துள்ள அமிர்தகளி கிராமம் புரட்சி கவிஞர் காசி ஆனந்தன், தென்னிந்திய திரையுலகின் பிரபல படப்பிடிப்பாளர், இயக்குனர் பாலு மகேந்திரா என பல கலைஞர்களை தமிழுக்கு அளித்த ஒரு ஊர். இந்த ஊரில் பிறந்த இன்னும் ஒரு கவிஞர் அமிர்தகளியான் எனும் புனைப்பெயரில் கவிதைகள் எழுதி புகழ்பெற்ற திரு சேனா குணரட்னம் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக எழுத்துத்துறையில் ஈடுபட்டு பல்வேறு இலக்கிய வடிவங்களில் எழுதி புகழ்பெற்றவர். அசுர எழுத்தாளர், பரிசு எழுத்தாளர் என்றெல்லாம் பலராலும் பாராட்டப்பட்டவர். இலங்கை இந்திய தயாரிப்பில் 1982ஆம் ஆண்டு வெளிவந்த பாதை மாறிய பருவங்கள் என்ற தமிழ் திரைப்படத்திற்கும் பாடல்களை இவர் எழுதியுள்ளார். இதைவிட இவர் எழுதிய பக்தி பாடல்கள் தென்னிந்திய பாடல்களால் பாடப்பட்டு இருவட்டாகவும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்மணி, இலக்கியமணி, ஆளுநர் விருது, கலாபூஷணம் என பல பட்டங்களை பெற்றவர் கவிமணி குணரத்னம் அவர்கள். மட்டக்களப்பு காகித ஆலையில் பணியாற்றும் போது அங்கு வேலை செய்பவர்களால் வெளியிடப்பட்ட காகித மலர் சஞ்சிகையின் ஆசிரியராக இருந்தவர். காகித ஆலை பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் சில தமிழ் பத்திரிகைகளுக்கு உதவி ஆசிரியராகவும் பணியாற்றியவர். சரி, இன்றைக்கு நான் ஏன் கவிஞர் குணரத்னத்தை பற்றி பேசுகின்றேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். காரணம் இதுதான். நான் மட்டக்களப்பை பிறப்பிடமாக கொண்டவன். மட்டக்களப்பு மண்ணின் கூத்துக்களையும் நாட்டார் பாடல்களும் என்னை கவர்ந்ததினால் கூகுள் நிறுவனம் யூடியூபை வாங்கிய ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கலைகள் பற்றிய வீடியோக்களை போட வேண்டும் என்ற ஆர்வத்தில் 2007ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்த யூடியூப் அக்கவுண்டை ஆரம்பித்தேன். 18 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஆனாலும் மட்டக்களப்பு நாட்டார் பாடல்கள் பற்றி எதுவும் போட முடியவில்லை. அதற்கு இப்பொழுதுதான் காலம் கனிந்துள்ளது. இப்பொழுதுள்ள செயற்கை நுண்ணறிவு அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது சிம்பிளாக சொல்லப்போனால் AI, இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மட்டக்களப்பு நாட்டார் பாடல்களுக்கு இசையமைத்து வெளியிட ஆசைப்படுகின்றேன். அவற்றை வெளியிடுவதற்கு முன்பாக மட்டக்களப்பு மண்ணின் அழகு, பசுமை, விருந்தோம்பல், ஒற்றுமை, அறிவு வளம் போன்றவற்றை வர்ணித்து கவிஞர் குணரத்னம் அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றிற்கு இசையமைத்து இன்று வெளியிடுகின்றேன். விருந்தோம்பலுக்கு பேர் போன இடம் மட்டக்களப்பு. வந்தாரை வாழ வைக்கும் ஊர் என்ற புகழும் இந்த இடத்திற்கு உண்டு. நாட்டில் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக மலையகத்திலும் வடக்கிலும் ஏனைய பல பகுதிகளிலுமிருந்து மட்டக்களப்பு மண்ணுக்கு வந்த பலரை அது வாரி அணைத்து ஏற்றுக்கொண்டுள்ளது. பசி என்று வருவோரை பாயில் உட்கார வைத்து வாழை இலை விரித்து உணவு பரிமாறி உபசரிப்பது மட்டக்களப்பு மண்ணின் பண்பு. மட்டக்களப்பு மக்களின் விருந்தோம்பலை வியந்துதான் மட்டக்களப்பிற்கு போனால் பாயோடு ஒட்டி விடுவார்கள் என்ற சொல்லாடல் உருவானது. இதனை கவிஞர் தனது கவிவரிகளிலும் விவரித்துள்ளார். கவிஞரது பாடலுக்கு இசையமைத்து வெளியிட கவிஞர் தனது ஒப்புதலை அளித்து ஒரு வீடியோவையும் எமக்கு அனுப்பியுள்ளார். சுற்றிவர ஆறு சுழலவர ஓடை என்று ஆரம்பமாகும் இந்த கவிதையை நான் தான் எழுதியது. இது எனக்கு சொந்தமான கவிதை. இது யூடியூப்பில் போடுறதுக்கு எனக்கு சம்பளத்தை தருகிறேன். சேனா குணரட்னம், அமிர்தகளியான். சுற்றி வர ஆறு என ஆரம்பமாகும் இந்த பாடலுக்கான இசை, வீடியோ, பாடல் பாடுபவர்கள், பாடலில் வரும் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மிருகங்கள், பறவைகள், இயற்கை காட்சிகள் என அனைத்துமே முழுக்க முழுக்க AI மூலமாக உருவாக்கப்பட்டது. வெள்ளோட்டமாக நான் வெளியிடும் இந்த பாடலை பாருங்கள், கேளுங்கள், ரசியுங்கள். இந்த சேனலுக்கு ஆதரவளித்து இது போன்ற மேலும் பல வீடியோக்கள் உருவாக்க உதவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேடி வரும் தென்றல் குற்றி வரும் அரிசி குரக்கனுடன் சோளம் கூத்தாடி பாடுகின் மீன்கள் எத்திசையும் பேசும் இனிய தமிழோசை இதயத்தை மகிழ்விக்கும் பாடல்
முத்தமிழன் முற்றம் மூதறிஞர் சுற்றம் மிக்கமிழ் நாடெங்கள் நாடு. கட்டித்தயிர்பால் கனிந்த பழம்தேன் கண்ணீயரின் இதழூறும் அமுதம் ஒட்டி வைத்து பாயில் உறவாடி மகிழும் உயரிய விருந்தோம்பும் பண்பு. கொட்டி வைத்த நெல்லை கொறித்துண்டுமேயும் கோழிகளின் அழகான பவனி. கிட்டி புல் கும்மி கோலாட்டம் குறவை கூத்தாடும் நாடெங்கள் நாடு. சீனியப்பு ஆசை அம்மாச்சி மாமே சிறப்பான உறமுறை பெயர்கள். மினினங்கள் பாடவாவி மகளாட மந்திரத்தின் சக்தி வெளியேறும். நானிலமும் சூழ நாற்றிசையும் கவிஞர் நல்ல தமிழ் கவி பாடி மகிழ. பூவுலகில் தமிழ் தாய் பிறை நுதலில் வைத்த பொட்டெங்கள் மட்டு நகர் நாடு. கூனி மட்டி வரால் கணையான் மணங்க வரும் முந்திரியம் பருப்பு. 8 கால் ஊன்றி 2 காலை தூக்கி எழுந்து வரும் சினை நண்டு கூட்டம். பட்ட நிலாவதனம் வனிதையரின் வடிவஞ்சமின்றி சிரிக்கும் அவர் சிரிப்பு. திட்டமேதுமின்றி தெய்வங்களை நம்பி திருவோடு வாழும் எங்கள் நாடு. சச்சரவு இல்லை சகலருமே ஒன்றென்ற எண்ணம். ஆதி முதல் இன்றும் மருந்தமிழர் பண்பு அழியாது காத்து நிற்கும் மாண்பு. மேதினியில் என்றும் மேன்மை தரும் மேழி மிக உயரா உழைக்கின்ற வாழ்வு. நிதி வழி என்றும் நிமிந்திடவே என்னும் நித்திலமாம் எங்கள் மட்டு நாடு. படுவான் எழுவான் கரை என்று நாடு பிரிந்த மக்கள் வாழ்ந்திருந்த போதும். படுவானின் நெல்லும் எழுவானின் மீனும் பகிர்ந்துண்ட உறவாடும் கூட்டம். திடம் கொண்ட தேகம் திணறாத வேகம் தினந்தோறும் உறுதியுள்ள நெஞ்சம். உடம்போட்ட நல்ல பூந்தமிழர் வாழும் பொன்னான பூமி மட்டு நாடு.